உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மலேசிய தெலுங்கு அகாடமி மாணவர்கள் படைக்கப்பட்ட 6 மணி நேர அற்புத படைப்பு. உகாதி புத்தாண்டை முன்னிட்டு மலேசிய தெலுங்கு சங்கத்தின் சார்பில் உகாதி பெருநாள் கொண்டாட்டம் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. ரவாங் செராண்டாவில் உள்ள மலேசிய தெலுங்கு அகாடமியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மற்றும் மலேசியாவுக்கான இந்தியாவின் துணை தூதர் சுபாஷினி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். மலேசிய தெலுங்கு சங்கத்தின் தலைவர் பிரதாப் மற்றும் துணைத் தலைவர் சத்யா சுதாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மலேசிய தெலுங்கு அகாடமி மாணவர்களின் 6 மணி நேர இன்னிசை கலாச்சார படைப்புகள் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. தெலுங்கு சமூகத்தினரிடையே பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து SPM 2024 தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. புத்தாண்டை அறிமுகப்படுத்தியதோடு விருந்தினர்கள் மற்றும் உறுப்பினர்களிடையே அரவணைப்பையும் தோழமையையும் பகிர்ந்து கொண்ட ஒரு அற்புதமான மாலை பொழுதாக இது அமைந்தது. மேலும் மலேசிய தெலுங்கு சங்கத்தின் மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு மடானி அரசாங்கம் ஒரு கணிசமான நிதியை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று அதன் தலைவர் பிரதாப் கேட்டுக்கொண்டார். மேலும் பள்ளி தேர்வில் தெலுங்கு பாடத்தையும் இடம்பெற செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் மாண்புமிகு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: நாடு தழுவிய அளவிலிருந்து இங்கு தெலுங்கு சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தெலுங்கு சங்கத்தை சார்ந்த இளம் பிள்ளைகள் தங்களுடைய கலைத்திறனை மேடையிலே அவர்கள் படைப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர தெலுங்கு சங்கத்தின் தலைவர் அவர்கள் தமது உரையில் தெலுங்கு சங்கம் எடுத்து வருகின்ற தெலுங்கு கலை பாரம்பரியத்தை வளர்ப்பதற்காக அவர் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை கூறினார். மிகவும் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடுகள். உதாரணத்திற்கு முன்பு பள்ளிகளில் கற்பிக்கப்பட்ட தெலுங்கு மொழி இன்று அதற்கு வாய்ப்பில்லாம போய்விட்ட சூழ்நிலையிலும் சுய முயற்சியில் தெலுங்கு ஆசிரியர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக தெலுங்கு மொழியை கற்பித்து எழுத படிக்கும் வாய்ப்பையும் உருவாக்கி சுமார் 7000 மாணவர்கள் இன்று தெலுங்கு எழுத படிக்க தெரிந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அரிய முயற்சி. அதைத் தொடர்ந்து தெலுங்கு சங்கத்தின் சார்பாக இன்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு காலங்களில் இருந்தது போல தெலுங்கு ஒரு தேர்வு பாடமாக 5ஆம் படிவம் SPM பரீட்சையில் தெலுங்கு மொழியும் ஒரு தேர்வு பாடமாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதை தவிர தெலுங்கு சங்கம் முழுமையாகவே பொதுமக்களின் நன்கொடையில் செயல்பட்டு வருகிறது தற்சமயம். அதன் காரணமாக அரசாங்கம் அதற்கு வரி விலக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மேலும் தெலுங்கு சங்கம் பல முயற்சிகள் எடுத்து வருவதனால் அவர்களுடைய முயற்சி இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு அரசாங்கத்தின் மானிய கோரிக்கையாக 5 மில்லியன் தொகை கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கடிதம் பிரதமர் துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் உகாதி பண்டிகை கொண்டாடப்படுகின்ற பொழுது இந்த நாட்டில் மலேசியாவில் இந்தியர்கள் மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் சமூகத்தை அடுத்து தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்ற காரணத்தினால் சுமார் 3 லட்சம் பேர் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். உகாதி தினத்தை அரசாங்கம் அன்ரெக்கார்டட் லீவாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒரு நியாயமான கோரிக்கைகள். அது பற்றி அமைச்சருக்கு இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதுனால் இதை அமைச்சரிடம் கொண்டு சென்று விட்டு அதன் அடுத்தபடியாக அதன் தொடர் நடவடிக்கைகளை நான் தொடர்ந்து கண்காணித்து வருவேன். மற்றும் வருங்கால சந்ததிக்கு இந்த மொழியை கொண்டு செல்கின்றார். இது மிக மிக முக்கியம் நம்முடைய மொழி வளர்ச்சிக்கு. ரெண்டாவது பார்த்தோம் என்றால் இரண்டாவது கோரிக்கை நாம் தெலுங்கு சமூகத்துக்கு முக்கியமாக உகாதி திருநாளை ஒட்டி முக்கியமாக இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய தெலுங்கு அன்பர்களுக்கு அன்ரெக்கார்டட் லீவ் எப்படி மற்ற சமூகத்திற்கு, அதாவது சீக் சமூகத்தினர், பிறகு இந்த சாமி சமூகத்தினர் அவர்கள் அன்ரெக்கார்டட் லீவ் கொடுக்குறாங்களோ அதே போல நம்முடைய தெலுங்கு வம்சாவளியினருக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்வார்கள். முக்கியமாக அவர்களுக்காக இந்த அன்ரெக்கார்டட் லீவ் கொடுக்கறதுக்கு நான் போராடி வருகிறோம். இது பல காலமாக நாங்கள் போராடி வருகிறோம். அடுத்ததாக மூன்றாவது நம்முடைய
மலேசிய தெலுங்கு சங்கத்திற்கு வந்து நிதியுதவி வந்து இப்போதைய நிலைமையில் வந்து நம்ம அரசாங்கம் கொடுக்க, அதுக்கு என்ன ஒன்று கோரிக்கை மாற்று கோரிக்கை நம்ம விடுத்துள்ளோம் என்றால், நம்முடைய இந்த சங்கத்திற்கு வந்து டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வந்து வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இந்த டேக்ஸ் எக்ஸாம்ஷன் நாங்களே வந்து எங்களால் முடிந்த வரைய நிதியை வந்து நாங்கள் திரட்ட முடியும். காரணம் இந்த டேக்ஸ் எக்ஸாம்ஷன் இல்லாதனால நம்ம எந்த ஒரு இயக்கத்தையும், அதாவது எந்த ஒரு நம்மளுடைய ஆர்கனைசேஷன் நம்ம வந்து தொடர்பு கொள்றப்ப அந்த ஒரு நிதி உதவி நம்மளுக்கு வந்து சேர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்குது பல காலமாக. ஸோ இது வந்து நம்ம வந்து கடந்த காலங்களிலிருந்து நம்ம வந்து போராடி வரணும். இதுக்கு வந்து இன்னொரு பதில் கிடையாது. 2006 வந்து நம்முடைய வேர்ல்ட் தெலுங்கு பெட்ரேஜ் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு எல்லா ஆயத்த பணிகளையும் வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதை கண்டிப்பாக நாங்கள் வந்து, ஏன்னா இது வந்து இந்த அமைச்சுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டூரிசம் மினிஸ்ட்ரி வந்து சார்ந்ததாக உள்ளதனால நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கோரிக்கையை வந்து அடுத்த ஆண்டு நம்ம வந்து இந்த இன்னொரு, ஏன்னா அடுத்த வருடம் ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டோம்னா அவங்க வந்து எடுத்து ஒரு வாரத்தில் வச்சிருவாங்க. ஸோ இன்னும் காலம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு 3-4 monthsல வந்து இந்த ஒரு கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு வந்து நம்முடைய கோலால் நாட்டில் வந்து 3வது தடையாக நடக்க போகின்றது. இந்த வேர்ல்ட் தெலுங்கு ஃபெடரேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து கடந்த காலத்தில் பார்த்தோம்னா 1981, அப்புறம் பிறகு 2013, இப்போது அடுத்த வருடம் 2026 நம்முடைய தேசிய தலைவர் வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார். ஸோ அதன் வகையில் பார்த்தோம்னா சுமார் வந்து தெலுங்கு வம்சாவளி 120 மில்லியன் தெலுங்கு வம்சாவளி உலகெங்கிலும் இருக்கின்றார். இது வந்து மலேசியாவில் மட்டுமில்லை, நம்ம வந்து இந்தியாவுக்கு அடுத்து US, அப்புறம் 3வது மலேசியா. ஸோ இந்த 3 முக்கியமான நாடுகள் பங்கெடுத்துள்ள இந்த தெலுங்கு வம்சாவளியை இந்த வேர்ல்ட் தெலுங்கு ஃபெடரேஷன் பண்றது அடுத்த வருடம் கலந்து கொள்வாங்க. இன்னொன்று விஷயம் என்னன்னா, அடுத்த வருடம் நம்முடைய 70வது ஆண்டு நிறைவடைகின்றது. மலேசிய தெலுங்கு சங்கம் உருவாகி ஸோ 70 ஆண்டு காலத்தை நம்ம வந்து கலக்கணும். அந்த ஒரு 70 ஆண்டு தொட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த விழாவை வந்து மிக விமரிசையாக நம்ம கோலம் நடத்தணும். ஸோ அதுக்கு வந்து எங்களுடைய நிர்வாகத்தினர் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய தேசிய தலைவர் அவருடைய தலைமையில வந்து இது கண்டிப்பாக வந்து சிறப்பாக நடைபெறும் எந்த ஒரு ஐயமும். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது எனும் பழமொழிக்கு ஏற்ப இந்தோனேஷியாவின் வட சுமத்ரா பகுதியான மேடான் நகர் வட்டாரத்தில் உள்ள டெல்லி செட்டாங் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. மேடான் டெல்லி செட்டாங் எனும் கிராம பகுதியில் உள்ள 300 இந்திய குடும்பங்கள் ஆலய தரிசனம் செய்ய ஒரு ஆலயத்தை 20 ஆண்டுகளுக்கு முன் எழுப்பிய இந்த ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவில் வட சுமத்ராவின் ஒரே ஆலயமாகும். இதனை முன்னிட்டு ஆலய தலைவர் நரேஷ்குமார் வட சுமத்ரா பகுதியில் இந்து சமயத்தின் அரசாங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மாதா ரிஸ்வன் தலைமையில் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் மிக விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. இந்த ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சோமசுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை கோலாலம்பூரில் இருந்து சென்ற ஸ்ரீ பாலமுருகன் குருக்கள் குழுவினருடன் மலாக்காவை சேர்ந்த நாதஸ்வர குழுவினர்கள் தலைமையில் நடைபெற்றதாக ஆலய தலைவர் தெரிவித்தார். மேலும் இந்த ஆலயத்தில் சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்திய மாணவர்கள் தமிழ் கல்வி, சமயம் மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை கற்றுக்கொள்ளும் வகையில் ஒவ்வொரு நாளும் இலவச வகுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த திருக்கல்யாண வைபவத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்ததாக கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.